ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐபிஓ பத்தி தான். ஸோ ஐபிஓ அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மீனிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஐபிஓல என்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு, என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இதுல லாபம் வருமா? வராதா? ஓகே. லாபம் வரத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது எல்லாமே இதுல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம் வரைக்கும் போகலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூசுவலி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் ஓகே. ஸோ நீங்க ஜஸ்ட் ஐபிஓ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலே இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்துரும். இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தூர்கர் ஓகே. சித்தூர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அந்த வெப்சைட் போனாலும் இதோ இங்க இருக்கு பாருங்க சித்தூர்கர். இந்த வெப்சைட் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஐபிஓ பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துரும். ஆக்சுவலி உங்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு தாண்டியும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த வெப்சைட்ஸ்ல எக்கச்சக்கமான டேட்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவ எப்படி நம்ம யூஸ் பண்றது? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு நடந்து முடிஞ்ச ஐபிஓ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே முடிஞ்ச ஒரு ஐபிஓ எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு ஃபேமஸான ஐபிஓ ஓகே. ஐய்யயோ! நம்ம வாங்காம விட்டுட்டோமே! இதுல லாபம் சம்பாதிச்சுக்கலாமேன்னு நெறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு ஐபிஓ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாரி நினைக்காதீங்க. ஓகே. ஐயோ! நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோமே! ஓகே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் லைக் பஸ்ஸஸ். ஓகே. பஸ் மாரி தான் ஆப்பர்ச்சுனிட்டின்றது. இந்த பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பஸ் வரும். ஓகே. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஓகே. நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நமக்கு நம்ம பண்ண வேண்டியது நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த நாலேட்ஜ கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட கரெக்ட்டான ஒரு அப்ரோச் இதுல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நாலேட்ஜ் கிரியேஷன் அப்படின்றது புதுசா நம்ம விஷயங்கள கத்துக்கிறதுல தான் இதுல வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிற அபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து டீட்டெயில்டா இதுல என்னென்ன விஷயம்லாம் தேவை நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்எஸ்டிஎல் அப்படின்ற இந்த ஐபிஓவோட பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா? இல்ல இது கெட்ட கம்பெனியா? இல்ல இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இல்ல. ஓகே. ஒரு ஐபிஓனா அதுல நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம இதுல செக் பண்றோம். ஓகே. ஸோ சித்தூர்கர் ஆக்சுவலி இந்த வெப்சைட்டுங்கள நல்ல ஒரு வெப்சைட். ஓகே. ஐபிஓ வாட்ச கம்பேர் பண்ணும்போது சித்தூர்கர் ரொம்ப ஒரு பெட்டர் வெப்சைட். ஏன்னா இன்ஃபர்மேஷன் நெறைய உங்களுக்கு இதுல இருக்கும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்எஸ்டிஎல் பத்தியே பார்க்கலாங்களே. என்எஸ்டிஎல் அப்படின்னு ஒரு ஐபிஓ ஒண்ணு லான்ச் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல இங்க வந்துரும். ஸோ சித்திரகுரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நீங்க போனீங்கனாலே, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட் ஐபிஓ. ஐபிஓல 2 இருக்கு. மெயின் போர்ட் ஐபிஓ, எஸ்எம்இ ஐபிஓன்னு. மெயின் போர்ட்னா வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் பெரிய கம்பெனிங்க. எஸ்எம்இனா ரொம்ப சின்ன கம்பெனி. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ரொம்ப சின்ன கம்பெனி. எஸ்எம்இ ஐபிஓல பணம் நீங்க போடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். மெயின் போர்ட் ஐபிஓ அப்படின்றத மட்டும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் போர்ட் ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் ஐபிஓன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த ஐபிஓலாம் வந்து வரப்போகுது. ஸோ இன்னைக்கு டேட் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுற டேட் வந்து ஆகஸ்ட் 23 ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 23ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓலாம் முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் 2022 ஓட இந்த ஐபிஓ முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ 22, 21, 21, 14ன்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓலாம் முடிஞ்ச ஐபிஓ. இதுக்கப்புறம் வரப்போற ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இதுங்க 2 தான். ஓகே 26 அன்னைக்கு இது ஓப்பன் ஆகுது. 29த் க்ளோஸ் ஆகுது. ஸோ 2 ஐபிஓ வருது. நெக்ஸ்ட்ன்னு வந்து 2 ஐபிஓ வருது. ஓகே. ஸோ இந்த ஐபிஓங்க வந்துட்டுனா நீங்க கிளிக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இது மாரி ஒரு பேஜ்க்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்ப எப்படி என்எஸ்டிஎல் பேஜ் ஓப்பன் ஆகுதோ, அதே மாரி இங்க நீங்க ஹோம் பேஜ்ல சித்தூர்கர் நீங்க போட்டு ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா, அங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ்ல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்புட்ன்னா, நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் நடந்து முடிஞ்ச ஐபிஓ. ஓகே. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்து நீங்க வாங்கலாம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 1 3 நாளைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1 ஸோ 3 நாள் தான் இது ஓப்பன் ஆகும். லிஸ்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, அ கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்னிலருந்துனா இந்த ஆகஸ்ட் 1 இருக்குங்களா, இதுலருந்து இன்னொரு 3 நாள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வந்து இது 4ஆம் தேதி லிஸ்ட் ஆயிருக்கணும். ஆனா ஏன் 4 லிஸ்ட் ஆகாம 6 லிஸ்ட் ஆகுதுன்னா, ஏன்னா வந்து நடுவுல சாட்டர்டே, சண்டே வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆகியிருக்குது. ஓகே. ஸோ இது தவிர்த்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ பிரைஸ் ₹800 நீங்க 18 ஷேர்ஸ் தான் வாங்கி ஆகணும். மினிமம் நீங்க வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ எப்படி நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் 800 இன்டூ 18 ஷேர்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 14,400 அதாவது நீங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு ₹15,000க்குள்ள தான் இந்த ஒரு லாட் அப்படின்றது அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு லாட்னா நீங்க மினிமம் நீங்க 15 ஷேர் நீங்க நீங்க வந்து ₹15,000க்காவது நீங்க ஷேர் வாங்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹14,000ன்னு ₹14,400 போட்டுருக்காங்க.
ஸோ மினிமம் நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் வாங்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் வாங்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வாங்குறது இப்படி தான் வாங்கணும். 18, 36, 54. ஓகே. ஸோ நீங்கள் அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 18ல தான் நீங்கள் வாங்கணும். இல்லை நீங்கள் இப்படி கணக்கு போட்டிங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் நீங்கள் கணக்கு போடலாம். ஒரு லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் இருந்தது? 14,400. அடுத்த லாட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்படின்னா அடுத்தது வந்து இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும். இதில் 2 லாட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் 2 லாட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 லாட்டோட ஓகே. இது 3 லாட்டோட வேலை. ஓகே. மல்டிப்ளிகேஷன்ஸில் போகும். ஸோ நீங்கள் கணக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஒரு லாட்டு 15,000, 2 லாட்னா 30, 3 லாட்னா 45, 4 லாட்னா 60,000. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இந்த கொடுக்க போகிற இந்த 15,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு கம்பெனிக்கு போதா இல்லை யாருக்கு போகுதுன்னு. ஆஃபர் ஃபார் சேல்னா கம்பெனியோட ஓனருக்கு தான் இந்த பணம் போகும், கம்பெனிக்குள்ளே இந்த பணம் போகாது. பணம் யாருக்கு போச்சுன்னா என்ன அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா கம்பெனிக்குள்ளே பணம் போச்சுன்னா கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்பெனி டெவலப் பண்ணுவாங்க, அட்வர்டைசிங் பண்ணுவாங்க, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, புதுசாக என்ன ஒன்று பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுப்பாங்க. ஆனால் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு அது இருந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிற ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷேரை வித்துட்டு போகிறாரு. அதனால் இதில் இந்த கம்பெனிக்கு ₹1 கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் தான். ஏற்கனவே இருக்கிற ஓனர் வித்துட்டு போகிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 crore அவங்க இந்த கம்பெனியை விற்கிறாங்க. ஓகேங்களா? ஃபுல் கம்பெனி விற்கல, ஒரு பார்ட்டு, ஒரு சின்ன ஒரு பார்ட்டை அவங்க வித்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு தேவை. மீதி இருக்க டேட்டா நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ புக் பில்டிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது தவிர்த்து ஐபிஓ டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 30th ஓப்பன் ஆகுது. 3 டே இருக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ ஆகஸ்ட் 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணியோட க்ளோஸ் ஆகிடும் இது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்க முடியாது. ஓகே. உங்களுக்கு அலாட்மெண்ட் இந்த ஷேர் உங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? இது கம்ப்ளீட்லி ஒரு லாட்ரி சிஸ்டம் தான். ஸோ இந்த லாட்ரியில் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த லாட்ரி சிஸ்டம் என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஷேர் கிடைச்சதா இல்லையான்றது ஆகஸ்ட் 4 அன்னைக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 நாள் கடைசி இந்த லாஸ்ட் டேட்லேருந்து 3 டேஸ். ஓகே. இந்த டேட் +3 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோ, இங்கே வந்துடும். டேட் +4 ஆக்சுவலி நீங்கள் வந்து 3 கூட ஆட் பண்ண முடியாது. என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆகஸ்ட் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே கரெக்டுங்களா? சாட்டர்டே சண்டே 2 நாள் விட்டுருங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் வச்சுனாலே அடுத்த நாள் ஓகே அதுக்கு அடுத்த நாள் வந்து மண்டே கரெக்டுங்களா? அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஷேர் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பணத்தை கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஷேர் கிடைக்கலன்னா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரையாவது கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஷேர் கிடைச்சிருந்தா ஷேரை கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகுது. ஓகே. 6ஆம் தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 டேஸ். ஓகேங்களா? இங்கே ஐபிஓ க்ளோஸ் ஆன டேட்லேருந்து 3 டேஸுக்கு இதை லிஸ்டிங்கே ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க இதில் இருக்க கான்செப்ட். ஓகே. இதான் இதில் இருக்க கான்செப்ட். ஓகே. ஸோ இவங்க கட் ஆஃப் டைம் இவங்க கொடுத்துருப்பதுனா 5 மணி கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலி 5 மணி நான் இன்வெஸ்ட் பண்ணதில்லை. மோஸ்ட்லி வந்து 2 மணியோட வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2:30 ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைமோட அது ஈவினிங்கில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் 30th to August 1ல நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துன்னா August 1 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆகஸ்ட் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகே. NSDL ஒரு நல்ல ஐபிஓ. அதனால் கன்ஃபார்ம்டாக சப்ஸ்கிரைப் ஆகிடும். எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி கிடையாது. அதனால் அதுங்க சப்ஸ்கிரைப் எப்படி ஆகுதுன்றது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேயும் டே 2லேயும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்களும் கம்முன்னு விட்டுருங்க. அந்த ஐபிஓ ஃப்ளாப்பாக தான் ஆகும். ஓகே. அதனால் அதை விட்டுருங்க. ஓகே. ஸோ இதில் இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய வேறு ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறேன் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 lakhsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வேறு கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. 2 lakhsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரீட்டைல் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. 2 lakhsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேற ஒரு அடுத்த கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. ஆங்கர் இன்வெஸ்டர்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஓகே இந்த கம்பெனி முதல் நாளே வித்துடணுமா இல்லை இதை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தெரியும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்குது அப்படின்னால சம்பாதிக்கிற கம்பெனி வந்துன்னா நீங்கள் லிஸ்டான பிறகு கூட இந்த கம்பெனி வச்சுக்கலாம்.
இல்ல சில கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நஷ்டம் தான் சம்பாதிச்சிருக்கோங்க. ஓகே. அந்த கம்பெனிங்களே நஷ்டமா இருக்குங்க. அந்த கம்பெனில நீங்க என்ன பண்ணணும்னா, லிஸ்டிங்லயே வித்துட்டு வந்துடணும். ஸோ, உங்களுக்கு இந்த ஷேர் கிடைக்குது அப்டின்னா, நீங்க வச்சுக்கணுமா வேணாமான்றது எத பொறுத்து இருக்குன்னா, ஓகே. அந்த கம்பெனியோட P&L இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இருக்கு. ப்ராஃபிட் லாஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இருக்கு. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இது 2023, 24, 25 ஓகே. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 234, 275, 343 அப்ப பாருங்க. இது நம்பர் 1 ப்ராஃபிட்ல இருக்கு. அந்த ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி இந்த ப்ராஃபிட் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ரஃபா போட்டீங்கனாலும், இந்த நம்பர்ல ரஃபா 20% போட்டீங்கன்னா இது வந்துரும். ஓகேங்களா? இந்த நம்பர்ல ரஃபா 20% போட்டாலும் இது வந்துரும். இந்த நம்பர்ல ரஃபா 20% போட்டாலும் இது வந்துரும். அதாவது இந்த கம்பெனி ரஃபாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வந்து லாபம் சம்பாதிக்குது. இந்த மாரி கம்பெனி இருக்கிறதே ரொம்ப ரேர் இந்தியாவுல. ஓகே. ஸோ 20% லாபம் சம்பாதிக்கிற கம்பெனி இந்தியால இருக்கிறதே பெரிய ரேரான ஒரு விஷயம். அதுவாவது இந்த கம்பெனில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஒருவேளை உங்களுக்கு இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருந்ததுன்னா, உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த ஷேர நீங்க வாங்கிட்டு அப்படியே நீங்க ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? நம்பர் 1 நீங்க கிடைச்சதுன்னா ஹோல்டு பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்ப என்ன பண்றதுன்னா, நீங்க கிடைக்கல அப்படின்னா நீங்க செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் ஆன அன்னைக்கு நீங்க ஷேர வாங்கிக்கலாம். ஓகே. லிஸ்ட் ஆன அன்னையில கூட நீங்க ஷேர் வாங்கலாம். NSDL வாங்கணுமா வாங்கலையான்றது நம்ம இப்போ பார்க்கறது இல்ல. ஓகே. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நீங்க செக் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே. இவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்காம இருந்தா லிஸ்டிங்ல நீங்க விக்காதீங்க. இந்த லிஸ்டிங்ல இந்த கம்பெனிய அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஓகே. ஃபியூச்சர்ல கூட இது பிரைஸ் ஏறும். ஆனா, ஒருவேளை இங்கேயே இது வந்து லாபம், நஷ்டம், லாபம் இல்ல நஷ்டம், நஷ்டம், நஷ்டம்னே இருந்தது. இல்ல ரொம்ப கம்மியான லாபமா இருக்கு அப்படின்னா, அந்த மாரி கம்பெனிங்கள உங்களுக்கு நீங்க நீங்க ஐபிஓல அப்ளை பண்ணிட்டீங்க, கிடைச்சிருச்சுன்னா, நீங்க சிம்பிளா என்ன பண்ணணும், லிஸ்டிங்லயே நீங்க வித்துட்டு வந்துடணும். ஓகே. லிஸ்டிங் ஆகுற அன்னைக்கே நீங்க வித்துட்டு வந்துடணும். ஏன்னா, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எப்படி போகும்ன்றது டவுட் தான். ஓகே. ஸோ இதுவும் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்க கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்க பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது தவிர்த்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ம் ஸோ இதுதான் பாருங்க. எதுக்காக இந்த ஐபிஓ லான்ச் பண்றாங்க? இந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ லான்ச் பண்ணாங்கன்னா, ரூ. 1 கூட இந்த கம்பெனி கிடைக்க போறதில்ல. எல்லாம் ஓனருக்கு தான் போப்போது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நாங்க வந்து ஷேர விக்கிறதுக்காக தான் வரோம். அதுல என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம்ன்ற மாரி வந்திருக்காங்க. இதுல ரூ. 1 கூட கம்பெனிக்கு போகாததால அந்த கம்பெனி வந்து வேற எந்த பெனிஃபிட்ஸும் குடுக்கல. மத்த கம்பெனிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஃபேக்டரி கட்ட போறோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். நாங்க புதுசா ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லுவாங்க. அது மாரி எதுவுமே இந்த கம்பெனி சொல்லல. ஓகே. அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. அதனால இத நம்ப வாங்கலாம். ஓகேங்களா? NSDLலாம் வாங்கலாம் நம்ப. ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 3 நாள் முடியும் போதே ஓகே. ஒரு நாள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஒரு நாளுமே இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகினே இருக்கும். ஓகே. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 3,00,00,000 ஷேர் விக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150,00,00,000 ஷேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஜனங்க. ஓகே. 142,00,00,000 ஷேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா? 3,00,00,000 ஷேருக்கு 140,00,00,000 ஷேர் அப்ளை பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். அப்பன்னா இது வந்து இந்த ஷேர் வந்து 41 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப். ஓகே. இத பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷேர் கிடைக்குமா, கிடைக்காதான்றது தெரியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. 41 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா, இதுல உங்களோட கேட்டகரி எதுன்னு பாருங்க. உங்களோட கேட்டகரி மோஸ்ட்லி வந்து ரீட்டெயிலா இருக்கும். அப்பன்னா ரீட்டெயில்ல அவங்க என்ன சொல்றாங்க, 7 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்ட். அதாவது 1 ஷேருக்கு 7 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்பன்னா 7ல ஒருத்தருக்கு தான் அந்த ஷேர் கிடைக்கும். ஓகே. இதுலயும் என்ன பிரச்சனைன்னா, ஒருவேளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய ஷேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2,00,000 நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, 2,00,000 வரைக்கும் தான் ரீட்டெயில் கிளையன்ட் வருவாங்க. ஓகே. ரீட்டெயில் இன்வெஸ்டர் வருவான். 2லேருந்து 10,00,000த்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர் வந்துருவான். நீங்க ரூ. 2,00,000 மேல போட்டீங்கன்னா, இந்த கேட்டகரிக்குள்ள போயிடுவீங்க. ஓகே. இந்த ஸ்மால் இன்வெஸ்டர் கேட்டகரிக்குள்ள போயிடுவீங்க. இது உள்ள நீங்க போனீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, 30 பேருக்கு ஒருத்தர் தான் இந்த ஷேரே கிடைக்கும். அதாவது நீங்க இங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் 7ல 1வது கிடைச்சிருக்கும். இங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, 30 பேர்ல ஒருத்தர் தான் கிடைக்கும். அப்பன்னா நீங்க சுத்தமா போச்சு. இது கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த ஷேர் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்க வேண்டியது எந்த கேட்டகரின்னு நீங்க வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணாலும் தெரியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவன் குடுக்குறான் பாருங்க. ஓகே. எப்படி மூவ் ஆகுதுன்னு அவன் குடுத்திருப்பான். ஸோ இங்க பாருங்க அவன் குடுத்திருக்கான். இது வந்து எல்லாமே வந்து எத்தன டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு ஓகே சொல்லியிருக்கான். ஸோ டே 1லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம 2 கேட்டகரி உள்ள தான் போட முடியும். ஒண்ணு வந்து இந்த கேட்டகரியும், இந்த கேட்டகரியும். ஓகேங்களா? ஸோ ஆமா. இந்த 2 கேட்டகரி தான் போட முடியும். இந்த கேட்டகரி 0.84 ஓகே. அதாவது ஒரு ஷேருக்கு வெறும் வெறும் 0.84 பீப்பிள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்பன்னா இதுவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 2வது நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது 4 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இத 12 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். இந்த அப்பன்னா நீங்க இதுலயே நமக்கு 2வது நாள்லயே நமக்கு என்ன தெரிஞ்சிடும். அதான் சொல்றேன். நீங்க 2வது நாள் வரைக்கும் டேட்டா பார்த்துட்டு 3வது நாள் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க 2வது நாள் டேட்டாலே என்ன தெரிஞ்சதுன்னா, ரீட்டெயில் கேட்டகரி 4 ஒரு ஷேருக்கு 4 ஷேர் கேட்டிருக்காங்க எல்லாருமே. இங்க ஒரு ஷேருக்கு 12 ஷேர் கேட்டிருக்காங்க.
அப்போ எதில் அப்ளை பண்ணலாம்? சப்போஸ் நீங்கள் 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 லட்ச ரூபாய் கம்மியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. ஸோ பாருங்க, இந்த ஐடியா வச்சே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரீட்டைல இங்கே 7 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கான். இங்கே 29 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். ஒரு ஷேர் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? கிடைக்க சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் இந்த டேட்டாவும் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், பிட்டிங் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டே பை டே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இது வந்து லாட்ரி சீட்டு தான். எந்த லாட்ரி வாங்கினா ஜெயிப்பீங்கன்றது இதை பொறுத்து தான் இருக்குது. இந்த லாட்ரிலாம் வந்து ஜெயிக்கவா சான்ஸ் இருக்குது. ஓகே. 7 டைம்ஸ் அட்லீஸ்ட் 1 டைமாவது அந்த ஷேர் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 29 தடவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 29 பீப்புள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இங்கே அட்லீஸ்ட் வந்து 7 பேரில் ஒருத்தராவது நீங்கள் இருக்கலாம். 29 பேரில் ஒருத்தருக்குன்னா கிடைக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. ஓகே, ரொம்ப கஷ்டம் அது. ஓகே. ஸோ இதுதாங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக டெர்மினாலஜிஸ், சப்ஸ்கிரிப்ஷன், ஓகே, ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐபிஓ வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.